மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், காவல்துறையினர், மூத்த அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் என 75 பேர் ஹனி டிராப்பில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு ஹனி டிராப் செய்யும் கும்பல் அதிகாரிகள் மூலம் மாநிலத்தின் ரகசிய தகவல்களை சேகரிப்பதாகவும் அது சமூக விரோதிகளின் கையில் கிடைத்தால் மாநிலத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக மாறிவிடும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் ஆளும் அரசுக்கு தெரிந்தாலும் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வியையும் முன்வைத்திருந்தார். அதோடு ஒரு பென்டிரைவை காட்டி இதில் சம்பந்தப்பட்டவர்களின் விவரங்கள் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தையும் தாண்டி மகாராஷ்டிராவை அதிர வைத்திருக்கிறது. அதோடு அந்த ஹனி டிராப் குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. அந்த ஹனி டிராப் கும்பலுக்கு மூளையாக இருப்பது பிரபல அரசியல் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் ஆவார். அவர் ஒரு இளம் பெண்ணை இந்த வேலைக்காக பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. கலால் அதிகாரிகள், IAS, IPS அதிகாரிகள், அமைச்சர்கள் தான் அவரின் டார்கெட். கைம்பெண் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அந்த பெண் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் நெருங்கி பழகுவார். பிறகு நட்சத்திர விடுதிகளில் அறையெடுத்து இருவரும் தனிமையில் இருப்பார்கள். அந்தரங்க காட்சிகளை அந்த பெண் ரகசியமாக பதிவு செய்து வைத்துக் கொள்வது வழக்கம். பிறகு அந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் காட்டி லட்சக்கணக்கில் பணத்தை கறந்து விடுவார். இதே பாணியில் அந்த பெண் 75 பேரை ஏமாற்றி பணம் மற்றும் முக்கிய தகவல்களை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. மும்பை, தானே, புனே, நாசிக் போன்ற நகரங்களில் இந்த ஹனி டிராப் வேலை நடந்து வருகிறது. லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தாலும் சமூகத்துக்கும் கௌரவத்திற்கும் பயந்து ஹனி டிராப்பில் சிக்கியவர்கள் இதை பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு இதே பாணியில் அந்த பெண் பலரை ஏமாற்றியதாக புகார் எழுந்தபோது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு தனது அடையாளத்தை அவர் மாற்றிக்கொண்டு மீண்டும் ஹனி டிராப்பில் ஈடுபட்டு வருவது காவல்துறையினரை அதிர வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடக்கும் பட்சத்தில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹனி டிராப் விவகாரம் ஒருபுறம் மகாராஷ்டிராவை அதிர வைத்திருந்த நிலையில் அங்கு நடக்கும் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை அந்த மாநிலத்தவரை மேலும் மிரள வைத்திருக்கிறது. மகாராஷ்டிர சட்ட மேலவையின் எதிர்க்கட்சித் தலைவர் அம்பதாஸ் தன்வே மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நடப்பாண்டில் ஜனவரி 1 முதல் மே 31 வரை மகாராஷ்டிராவில் மொத்தம் 1,60,000 குற்ற வழக்குகள் பதிவாகியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒரு நாளில் 6 கொலைகள் வீதம் 942 வழக்குகளும், ஒரு நாளைக்கு 23 பாலியல் வன்கொடுமை புகார் வீதம் மொத்தம் 3,506 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஹனி டிராப் மற்றும் அதிகரித்திருக்கும் கொலை, பாலியல் வன்கொடுமை புகாரால் மகாராஷ்டிர பாஜக அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.